பீட்ரூட் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கூட்டு வந்து யூஸ்வலாக பண்ணுறத விட வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா துவரம் பருப்பு யூஸ் பண்ணி பண்ணுறோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி பீட்ரூட் வச்சு பீட்ரூட் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இதுக்காக நான் 3 பீட்ரூட் எடுத்திருக்கேங்க. 3 பீட்ரூட் வந்து தோல் சீவிட்டு அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதோட வந்து துவரம் பருப்பு வந்து எடுத்திருக்கேங்க. துவரம் பருப்பு வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இன்றைக்கி வந்து இந்த கூட்டு வந்து நம்ம வந்து குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். ஏன்னா பீட்ரூட்டும் சரி துவரம் பருப்பும் சரி வேகிறதுக்கு வந்து டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து குக்கரில் தாங்க இது பண்ண போகிறோம். இப்போ இந்த பீட்ரூட் கூட்டு பண்ணுறதுக்காக நான் குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்திருக்கேங்க. ஸோ எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடலாம். கடுகு வெடிச்சோடனே கருவேப்பிலை போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போடலாம். ஸோ ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து போட்டுடலாம். பீட்ரூட்டை வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த எண்ணெயிலே வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுலாங்க. ஸோ பீட்ரூட்டை வந்து நல்லா எண்ணெயிலே 5 மினிட்ஸ் வதக்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க துவரம் பருப்பை வந்து போட்டுடலாம். ஸோ இது வந்து துவரம் பருப்பை வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்க பீட்ரூட் வந்து ஒரு 1/4 கிலோ பீட்ரூட் நான் எடுத்திருக்கேங்க. அதுக்கு 50 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க. ஸோ யூஸ்வலாக பண்ணுறதோட இந்த பருப்பு போட்டு பண்ணும்போது வந்து பீட்ரூட்டோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ துவரம் பருப்பு போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தண்ணி ஆட் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா, அதாவது அந்த காய்க்கு மேலே மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதாவது 1லேருந்து 1.5 கிளாஸ் ஊற்றினீங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து என்னென்னா தண்ணியும் அந்த இதுவும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். வெந்து வரும்போது அந்த தண்ணி வந்து நல்லா வற்றி கரெக்டாக இருக்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்து குக்கரை வந்து விசில் போட்டு நம்ம வந்து வேக வைக்கலாங்க. ஒரு 3 விசில் விட்டு வேக வைங்க. பருப்பு வந்து நல்லா குழையணுங்க. குழஞ்சாதான் வந்து இது வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ 3 விசில் விட்டு வந்து வேக வச்சாச்சுங்க. இருந்தாலும் பருப்பு வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ இந்த டயத்தில் நான் வந்து என்ன செய்கிறேன்னா 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து போடுறேங்க. இதோட வந்து உப்பும் நம்ம வந்து போட்டுடலாங்க. ஆக்சுவலாக உப்பு வந்து என்னென்னா பருப்பு வந்து வெந்ததுக்கப்புறம் போடுறதுனால நான் வந்து என்ன செய்கிறேன்னா 3 விசில் விட்ட பிறகு போட்டிருக்கேங்க. பருப்பு வந்து இன்னும் கொஞ்சம் குழையணும். ஸோ ஸ்டவ்வில் நம்ம வச்சுருக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தோம்னா அந்த தண்ணி வற்றுறதுக்கும் பருப்பு குழையிறதுக்கும் நல்லா இருக்குங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து ஒன்று போல் வந்து வெந்து வந்துடும். இந்த கூட்டு பண்ணுறதுக்கு வந்து பருப்பு வந்து நல்லா குழஞ்சிருந்தால் தாங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் வந்து துவரம் பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ துவரம் பருப்பு பதிலாக நீங்கள் வந்து பாசிப்பருப்பு கூட பண்ணிக்கலாங்க. ஸோ யூஸ்வலாக பண்ணுறத விட இந்த மாதிரி வந்து பருப்பு போட்டு கூட்டு பண்ணும்போது பீட்ரூட்டோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ பீட்ரூட் இந்த வெந்து வந்த பிறகு இதில் தண்ணி இருந்ததுன்னா நல்லா வற்ற வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணியோடு இருந்ததுன்னா அந்த இது நல்லா பைண்ட் ஆகாது. பருப்போடு பைண்ட் ஆகி வந்து நமக்கு டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் தண்ணி வந்து நல்லா வற்ற வச்சுருங்க. வற்ற வச்சிங்கன்னா அதே மாதிரி பருப்பு நல்லா குழைய வச்சுருந்தீங்கன்னா இந்த கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சுவையான பீட்ரூட் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.